ஹலோ ஆல் வணக்கம். ஃபீடாக் வெல்கம் டு த ஷோ. பாதி மேட்ச் ரிவ்யூ இது, ஒரு ஃபுல் மேட்ச் ரிவ்யூ கிடையாது. பிபிகேஎஸ் வர்சஸ் கேகேஆர் ஈடன் கார்டன்ஸ் மேட்ச் ரெயின்ட் ஆஃப். இருந்தாலும் நம்ம ரிவ்யூ பண்ணியே தீருவோம் அப்படின்னு கடமை உணர்ச்சியோட ரெண்டு பேர் வந்திருக்கோம். ஸோ இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது அவங்க போன வேகத்தை பார்த்தா, அதாவது நான் என்ன சொன்னேன், 195 to 210 வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கோருன்னு. பட் த வே தே வெண்ட் ஆஃப் 13 ஓவர்ல 150 ஒரு லெவலுக்கு மேல பிரப் சிம்ரன் சிங் அடிக்கும்போது இந்த ஷோல்டர்ஸ் டிராப்பிங் வெரி வெரி பேட்லி. அந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அந்த சப்போர்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும், ஒரு மாதிரி அப்படியே இதாயிட்டாங்க. அங்கேருந்து வந்து ஒரு புல் பேக் பண்ணாங்க பாருங்க. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த சாம்பியன் டீம்ஸ் ஆர் ஆல் அபவுட். ஐ தாட் தட் பிவிகேஎஸ் இஸ் கோயிங் டு பேட் தம் அவுட் ஆஃப் த கேம். இப்ப பாருங்க என்ன இதுவா போனாங்கன்னு பாருங்க. இப்ப நம்ம வந்து 60 for 2 சொன்னோம், பிபிகேஎஸ் 56 for நோலாஸ். 10 ஓவருக்கு அப்புறம் 90 for 2 சொன்னோம், 90 for நோலாஸ். 15 ஓவருக்கு அப்புறம் 140 for 4 சொன்னோம், 161 for 2. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் நடந்தது பாருங்க. இந்த பழைய ஆண்ட்ரி ரசல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் இந்த மாதிரி கோவப்படுத்திடணும். அவர் ஒரு மாதிரி ஒரு வெறுப்பேத்தி விட்டு அந்த வெறிய நான் அவர்கிட்ட பார்த்தேன். கடைசியில போட்டாங்க பாருங்க, யாருக்கு சேத்தன் சக்காரியா பியூட்டிஃபுல்லா போட்டாரு. வந்து அந்த ஆசை நிறைவேறிச்சு. ரோமான் பவலோட ஆசை நிறைவேறிச்சு. கரெக்டா அந்த பிளேயிங் லெவனிங் அவங்க ஆடினாங்க. பிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் டீசெண்டா இருந்தது. தேர் wouldn't have been any surprise had கேகேஆர் சேஸ்ட் இட் டவுன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வின் ஃபேக்டர் சொன்னோம், அதாவது 11 to 15 வந்து ஒரு ஆக்சிலரேஷனை டமால்னு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 71 ரன்ஸ் ஒரு 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 ஈட்டினா இட்டி இட்டிச்சாங்க. 71 for 2 எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணாங்க. பட் ஐ ஸ்டில் ஃபீல் கேகேஆர் would have the muscle to chase it down. பட் என்ன சொல்றது, நானும் அதான் நினைக்கிறேன். பீடா நடந்திருந்தா சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எனக்கு வந்து ஒரு ஒரு புரியாத 20 ரன் கூட அடிச்சிருந்தா பண்ணியிருக்க மாட்டாங்க, இது பண்ணியிருப்பாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். அது புரியாத விஷயம் என்னன்னா, திருப்பியும் அந்த சேவியர் பாட்லெட் he was not bowling that badly. Okay, they are trying to strengthen their batting by bringing Asmatullah Omar Zai when Xavier Bartlett didn't do anything wrong. என்ன பொறுத்த வரைக்கும் நத்திங் ஸ்பெக்டாகுலர், நத்திங் ராங். ஒரு செட்டில்டு காம்பினேஷனை எதுக்காக திருப்பி திருப்பி மாத்துறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா கொல்கத்தா இஸ் நாட் நோன் ஃபார் சி மூமெண்ட் ஆர் ஆல் திஸ் ட்ரூ பிச் அப்படிங்கும் போது, இப்ப மும்பை, பெங்களூரு இந்த மாதிரி ஏர்லி அசிஸ்டன்ஸ், லக்னோ அந்த மாதிரி பிச்சுன்னா அஸ்மத்துல்லா உமர் சாய் ஓகே. இங்க வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது. அந்த டெம்ப்ளேட்டா அவங்க புடிச்சிட்டாங்க சார். ரெண்டு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரு, ரெண்டு பேட்ஸ்மேன், அப்படிதான் ஆடுவேன் அப்படின்னு இறங்கியிருக்காங்க. கேகேஆர் பிளேட் த ரைட் பிளேயிங் லெவன். கேகேஆர் ஷோட் bloody good determination to pull it back, to give themselves a chance. Could have been interesting chase, but rain played spoil sport. அதுதான். சரி, டீம் சேஞ்சஸ் எப்படி பாக்குறீங்க? இவங்க வந்து அதான் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, உமர்சாயி அது தேவையில்லாத ஆணி. பாட்லெட் ஃபார் உமர்சாயி. இந்த இவரு மேக்ஸ்வெல் உள்ள வந்திருக்காரு, ஸ்டாயினிஸ் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காருன்னு நினைச்சு கொண்டு வந்தாங்க. பேட்டிங் வந்து ப்ரமோட்டும் பண்ணாங்க. ஏன்டா என்ன ப்ரமோட் பண்ணீங்க, பண்ணுவீங்களா பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு அவங்களே திரும்பி கேட்டுட்டு போயிட்டார் அவுட் ஆயிட்டு. பவுலிங் போட்டிருப்பாரு கண்டிப்பா. பட் தென் அந்த மேக்ஸ்வெல் ஃபார் ஸ்டாயினிஸ் அந்த சேஞ்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் கரெக்டா சொன்னீங்களே. நீங்க தான் சொன்னீங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க, மேக்ஸ்வெல் ஆட சான்ஸ் இருக்கு பீடாக்னு. இதுல நான் கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். மேக்ஸ்வெல்ஸ் பேட்டிங், ஸ்டாயினிஸ் பேட்டிங். மேக்ஸ்வெல்ஸ் bowling, ஸ்டாயினிஸ் bowling in this pitch. Maxwell's bowling would have been useful than Stoinis bowling in this pitch, considering the left-handers. Tick. Maxwell's batting, Stoinis batting. Stoinis batting is definitely better considering his form. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு இது என்னன்னா, நான் திருப்பியும் சொல்றேன், நான் ஜாஷ் இங்கிலீஷோட ஃபுல் வெர்ஷனை நான் பார்த்திருக்கேன். அவர் ஓட்டுற முதல் பதில் அப்படி ஒரு ஒரு ரிவர்ஸ் ஒரு பெருக்கினாரு பாருங்க. அதுக்கப்புறம் வச்சு சொருகிட்டாரு ரசல் யார்கர். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. கேஎஸ் ஐஆராலேயே கரெக்ட் பண்ண அந்த முடியல. யாக்கரையும் ஒரு ஃபோர் அடிச்சு விட்டாரு இங்கிலீஷ். இல்ல இல்ல, அதுதான் சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயராலேயே கரெக்ட் பண்ண முடியலங்கும் போது, யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் த குவாலிட்டி ஆஃப் bowling தட் தே ஃபேஸ்ட் இந்த எண்ட். எல்லாருமே நல்லா போட்டாங்க கடைசி 5 ஓவர்ல, இதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் மார்க்கோ ஆன்சன் இருக்குனாங்க பாருங்க ஜார்ஜ் இங்கிலீஷுக்கு பதிலா. அது மார்க்கோ ஆன்சன், நான் என்ன சொல்றேன், ஒரு பவர் ஹிட்டர்யா ஜார்ஜ் இங்கிலீஷ். ரெண்டு டைப் ஆஃப் கேமும் இல்ல, அது அவர்கிட்ட என்னதான் இருக்கு. லாஜிக் எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதா?
இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப மார்க்கோ ஆன்சன் வந்து 100 மீட்டர் சிக்ஸ் அடிக்கிறாள், பேட்ல ஸ்பிரிங் கட்டிக்கிற மாதிரி அடிப்பாரு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மேக்ஸ்வெலுக்கு முன்னாடியே ஜாஷ் இங்கிலீஷ் வந்திருக்கணும்ன்ற நானு. சரி, மேக்ஸ்வெல் வாட் எவர் இட் இஸ், மேக்ஸ்வெல் இஸ் மேக்ஸ்வெல், இந்த டிஸ்ட்ரக்ஷன்ற பேரை அவர் வாங்கியிருக்காரு, அவர் இறக்குனாங்க. பட் அதுக்கப்புறம் மார்க்கோ ஆன்சன் இறக்கணும்னு எப்படி மொமெண்டம் போச்சு பாருங்க. இவர் வந்து ஒரு ரன்னபால் ஆட்டு போனாரு மேக்ஸ்வெல், அந்த இதுல அங்கதான் அடி வாங்கிச்சு உங்களுக்கு மொமெண்டம். அதுக்கப்புறம் மார்க்கோ ஆன்சருக்கும் பேட்லே பண்ணல, அவரு வந்து ஒரு 7 பால் வேஸ்ட் பண்ணிட்டு போனாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஐ ஜஸ்ட் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். இப்ப எனக்கு இவர் மாதிரி ஒருத்தருக்குலாம் நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, மார்க்கோ ஆன்சன் 7 பால்ல 3 ரன்னு, மேக்ஸ்வெல் 8 பால்ல 1 ரன்னு. அட் வாட் சுச்சுவேஷன் இஸ் மேக்ஸ்வெல் வாக்கிங் இன் 14.3 ஓவர்ஸ்ல 160 ஃபார் 2? அதுக்கப்புறம் 41 ரன்னு 33 பால்ல வந்துருக்குது. எவ்வளவு பெரிய மொமெண்டம் ஷிஃப்ட் தெரியுமா உங்களுக்கு? என்ன வேணாலும் நடந்திருக்கும். ஒருவேளை சுனில் நரேன் பட்டு அவனும் ஒரு 6 ஓவர்ல 60 ரன் அடிச்சு, தே ஆல்சோ ரியலி பேட் டீப், தி கேம் குட் ஹவ் கான் பிகாஸ் ஆஃப் தட். பட் இது என்ன சொல்லுவாங்க, பொயட்டிக் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. ஓகே, பொயட்டிக் ஜஸ்டிஸ். இது இவங்களுக்கும் ஒரு பாயிண்ட், அவங்களுக்கும் ஒரு பாயிண்ட். கிங்ஸ் லெவன் won't be really minding that. ஒருவேளை தோத்துருந்தாங்கன்னா they would have been trouble, they won't really mind. கேகேஆருக்கு அது டெஃபினட்டா ஒரு ஜோல்ட். பட் அகெயின் ஐம் டெல்லிங் யூ, வந்து தோக்கறதுக்கு பதிலா நான் ஜெயிக்கிறேன், இது டிரா ஆயிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போறேன்ற ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க ஒழிய, சம்வே அது அதர் இட் இஸ் கோயிங் டு பி ட்ரிக்கி. போத் த டீம்ஸ் வில் கோ பேக் டு த டிராயிங் போர்ட் சேயிங் பரவாயில்லடா ஐ எம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி. ஓகே, சரி ஆட்டையை முடிச்சுக்கலாம் இதோட அப்படின்னு இது பண்ணிட்டு போயிட்டாங்க. பார்ப்போம் என்னன்னு. பட் கேகேஆர் கேம்பெயின் தான் இன்னும் ஒரு வின் அப்படிங்கிறதே என்னதான் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் இல்லை பிராக். அவங்க ஒரு எலிவேட் பண்ணியிருக்கோம். கேம்பெயின் கொஞ்சம் மேலே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து ஒரு மொமெண்டம். மும்பைலாம் வந்து கீழே இருந்தாங்க, அப்புறம் 4 மேட்ச் அடி அடி நடிச்சு இப்போ பாருங்க நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம். அவங்க ஃபர்ஸ்ட் டூவில் வந்துருவாங்களா, குவாலிஃபயர் ஆடுவாங்களா, எலிமினேட்டர் ஆடுவாங்களான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு இது மிஸ் பண்ணிட்டாங்களே கேகேஆர். பாவம் சார், என்ன பண்ண முடியும்? they really put their effort in, they control them to a score which is definitely in my opinion is chaseable. துண்டா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, தப்பிச்சிட்டாங்க சார். பிபிகே தப்பலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அதுதான். அதுக்குள்ள அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது தீஸ் கைஸ் ஹவ் ஆல்சோ காட் டிஸ்ட்ரக்ஷன் இன் தர் பேட்டிங். ரசல் இன்னைக்கு போலிங் போட்டதை பார்த்து எனக்கு என்னமோ தோணுச்சு, நீ பேட்டிங் வந்து கடை கடைய போறாரு அப்படின்னு. ஐ ஹேட் தட் ஸ்ட்ராங் ஃபீலிங் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அப்படிங்கும்போது எனிதிங் கூட ஹேப்பன், கேகேஆர் வில் பி த ஒன் வில் பி வெரி 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 டிசப்பாயிண்டட் நவ். இப்போ அவங்களுக்கு வந்து 5 மேட்ச் இருக்கு. அவங்க 5 மேட்சுக்கு எனக்கு தெரிஞ்ச 5ம் ஜெயிக்கிற மாதிரி வரும். ஆட் பாயிண்ட்ஸ்ல வந்துட்டாங்க, நெட் ரன் ரேட் கணக்கு வராது. இப்ப அவங்களும் எப்படி இருக்கான்னா 5க்கு 5 ஜெயிக்கணும். அடுத்த மேட்ச் அவங்க தோத்தாங்கன்னா பியூர் எலிமினேஷனு. ஏன்னா வந்து மேக்சிமம் 15 பாயிண்ட்ல வந்து நிற்பாங்க. 15 பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டு பி எனஃப். பட் தே கேன் ஒன்லி பிளேம் தெம்செல்ஸ் ஃபார் லூசிங் எ ஃபியூ மேட்சஸ் வித் தே குட் ஹவ் ஒன் ஃப்ரம் நோவேர். பாப்போம் எப்படி போகுதுன்னு. அட்லீஸ்ட் தே வில் கோ பேக் டு தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் வி ஆர் ஸ்டில் அலைவ் இன் த டோர்னமெண்ட்னு. அது ஒரு நல்ல ஃபீலிங். ஓகே, இப்போ பிபிகேஎஸோட சினாரி எப்படி இருக்கும் அதையும் சொல்லிருங்க. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இன்னும் வந்ததுன்னா டிரைவர் சீட்ல போயிருப்பாங்க ஒழிய, தே காட் நோ ப்ராப்ளம் அட் ஆல். அவங்க வந்துட்டு ரிமைனிங் மேட்சஸ் வந்து 11 பாயிண்ட் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிபிகேஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஐ டோன்ட் see them ரியலி ஸ்ட்ரகிளிங். பட் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா தட் குட் பீன் அ பிக் திங். இப்ப 11 பாயிண்ட் 5 மேட்ச் இருக்கு அவங்களுக்கு. 5 மேட்ச்ல 4 ஜெயிச்சாங்க அப்படின்னா கூட 19 பாயிண்ட் வந்துருவாங்க. உங்களுக்கு வந்து 3 மேட்ச் ஜெயிச்சா கூட 17 பாயிண்ட் வந்துருவாங்க. தெர் இஸ் எனஃப் ஃபார் தெம் டு கெட் இன். 5ல 3ல நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க அவங்க. டு பி ஆனஸ்ட் வித், இந்த காம்பினேஷனே அவங்க பிடிச்சிட்டாங்க. டு பி ஃபேர் அண்ட் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பார்த்து இவங்க பாருங்க, கேகேஆர் உங்களுக்கு 9 மேட்ச்ல வந்து 7 பாயிண்ட்ல இருக்காங்க. இன்னும் 5 மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்க 5க்கு 5 ஜெயிச்சா 17 பாயிண்ட் வருவாங்க. ஒன்னு தோத்தாலும் க்ளோஸ். தே cannot slip up now, they need 5 out of 5. PBKs won't be much worried. They need 3 wins to get in, which they got the team, they got the combination, they பட் got the 5க்கு momentum 3 to do ஜெயிக்கணும் that. அப்படிதானே பீடா? ஆமா, 5க்கு 3 ஜெயிக்கணும். நான் உங்களை கேட்கிறேன், the way they are playing cricket, the way they have got a settled combination, the youngsters are putting their hand up. 5க்கு 3 அவங்களால ஜெயிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல பீடா கஷ்டம்ன்றீங்களா? இல்ல, முடியும் கண்டிப்பா. பட் இந்த 5 டீம்ல 4 டீம் போவாங்க. நம்ம அன்னைக்கே சொன்னதானே பீடா, டிசி, ஜிடி, ஆர்சிபி, மும்பை, இந்த பிபிகேஎஸ், PBKs. இந்த 5ல 4 போகும் தான் நான் நினைக்கிறேன். அதான் சொல்லேனே உங்களுக்கு, த வே, நோ மேட்டர் வாட், அந்த 2 குட்டி பசங்க பிரப்சிம்ரன் சிங்கும் பிரியான்ஷ் ஆர்யாவும் இந்த கட்ஸ காமிக்கிறாங்க பாருங்க. ஒரு சில சமயத்துல அதே மாதிரி சிஎஸ்கேக்கு ஆயுஷ் மத்ரே அந்த கட்ஸ காமிக்கிறாங்க பாருங்க. யார் போட்டேன் எவன் போடுறான்னு நான் சிட்டு பாக்குறேன். குழந்தைய உங்களுக்கு சேர்த்துக்கோங்க.
சுட்டி குழந்தை தான் முதல்ல சேர்த்துக்கணும். சாரி, எனக்கு என்ன சொல்றது, சுட்டி குழந்தை யாரு எங்க போறேன்னு தெரியலப்பா. என்னோட ஜோன்ல நீ போட்டீங்கன்னா, நீ எவனா இருந்தாலும் சரி, நீ 500 விக்கெட் 600 விக்கெட் தூக்கி சொருகிருவன். அதுவும் அந்த பிரியான்சாரியா வந்து அதான் சொல்றேன், அந்த கொஞ்சம் இந்த ஃபீட் க்ளோசிங் இதை மட்டும் அவர் எடுத்துட்டாருன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆயிடுவாரு. நான் என்ன அந்த சேவாக இருக்கிற மாதிரி அந்த ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸ் இருக்கு அவருக்கு. சேவாக சர்வே ஆனது எதனால? அந்த ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸ்னால தான். நான் ஃபாஸ்டா அந்த பாட்டம் ஹேண்ட் போகுது அவருக்கு டிரைவ்ஸுக்கு. பாக்குறதுக்கே உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ரெண்டு சின்ன பசங்க செட் இட் அப்ளேஸ். ஆக்சுவலி இந்த 2019 நாங்க தான் எடுத்தோம் பிரப் சிம்ரன் சிங்க ஃபர்ஸ்ட். அப்பயே வந்து இறங்கி இறங்கி அடிப்பாரு. அப்ப வந்து கோச்சஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நானே கூட அட்வைஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் வந்து நீ இப்பதான் புதுசா வந்திருக்க தம்பி, கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணு, கொஞ்சம் ரன் அடி. ஐசே நெய் ஹோகா சார், ஐ எம் கோயிங் டு டேக் இட் ஆன். ஒரு லெவலுக்கு மேல வந்துட்டு சரிப்பா அப்படின்னு இது பண்ணலான்னு ரொம்ப ஒரு தில்லான பையன். நல்லா இப்போ ஒரு என்ன சொல்றது, கன்சிஸ்டன்டா அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க டீம் செட்டில் ஆயிடுச்சு. அங்க எங்க உங்க சொதப்பாம இந்த காம்பினேஷன் இன்னைக்கு பண்ணாங்க. போய் இன்னைக்கு மேட்ச் தோத்திருந்தா ஐ would have honestly reflected saying that that is where the momentum has gone. பட் அவங்களுக்கு நல்லது, they can go there in the drawing board and really reflect, okay, this is what it is. மேக்ஸ்வெல் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது, ஸ்டாயினிஸ் எப்படி யூஸ் பண்றோம், இங்கிலீஷ் எப்படி யூஸ் பண்ணணும், அவங்க யோசிக்கிறதுக்கு இந்த மேட்ச் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஐ டோன்ட் சி பஞ்சாப் கிங்ஸ் டு பேனிக் ஆன் எனி திங் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஓகே, சரி பீடாக், அப்போ ஆட்டைய முடிச்சுக்கலாம் இதோட. அவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த மேட்ச் அவ்வளோதான், 1 பாயிண்ட்ஸ் ஈச். உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேன், ரெண்டு டீமும் ஹாப்பியா போயிருப்பாங்க, ரெண்டு டீமும் ரோப்ஸோட போயிருப்பாங்க பிளே ஆஃப்ஸ் போகணும். விஷ் தம் ஆல் தி சக்சஸ் ஃபார் போத் த டீம்ஸ் டு கெட் இன் டு த பிளே ஆஃப்ஸ். லெட் அஸ் சி வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் த சண்டே தமாகா டபுள் ஹெட்டர். கம் பேக் அண்ட் டூ த ரிவ்யூ வித் யுவர் வெரி ஓன் ஆக்டோபஸ். அன்டில் தென், தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பை பை.